மந்திரமா துர்கா கரும்பிசாச சாமி மரத்தடிக்கு அழைச்சிட்டு போய் ஆதி துர்காவை சீண்ட வச்சு அவ கையாலேயே கரும்பிசாச அழிக்க செஞ்சிருக்கா. இவ சொன்னதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் நடந்திருக்கும். அங்க என்ன நடந்திருக்கும்னு கண்டிப்பா காலன் சாமிக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டலாம். டேய் அர்ஜுன், காலன் சாமிக்கு போன் பண்றா. போன் பண்ணு. சரிப்பா, பண்றேன். அப்பா இந்தாப்பா. அம்மா இத கொடு. இந்தாங்க. ஹலோ சாமி, நான் உடைய பேசுறேன். நீங்க ஏவி விட்ட கரும்பிசாசுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சாமி, கரும்பிசாசுக்கு என்ன ஆச்சு? என்ன சாமி, ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் சொல்லட்டுமா? கரும்பிசாசு இப்ப உயிரோட இல்ல. ஆதி துர்கா அவனை அழிச்சிட்டான். நான் சொல்றது சரிதான சாமி? ஐயா, நான் வைரா பேசுறேன். டேய் வைரா, டேய் காலன் சாமிக்கு போன் பண்ணா நீ எதுக்குடா எடுத்து பேசுற? போன் அவர்கிட்ட கூட. ஐயா, ஆதி துர்கா கரும்பிசாச அழிச்சதுமே காலன் சாமி அக்னி தர்ப்பண பூஜையில இறங்கிட்டாரு ஐயா. என்னடா சொல்ற? இப்ப சாமி 3 பகல் 3 இரவு தியானத்துல இருந்து அக்னி சக்திய ஸ்தம்பனம் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டமா துர்காவை அழிக்கிற காரியத்துல இறங்க போறதா சொல்லிட்டாரு. 3 நாளைக்கு அப்புறம் தியானத்துல இருந்து கண்ணு முழிச்சதும் ஐயாவே உங்களை கூப்பிடுவாங்க. வச்சிடுறாங்க ஐயா. 3 நாள் 3 பகல் 3 இரவு. இன்னும் 3 நாள் தானே சாமி. நீங்க தியானத்தை முடிச்சிட்டு வாங்க, நான் காத்திருக்க. இப்பவும் நான் நம்பிக்கையை இழக்கல. உங்களால தான் துர்காவை அழிக்க முடியும். அந்த துர்காவை அழிச்சே தீரணும். அவசரத்துல பென்ட்ரைவை லேப்டாப்ல விட்டுட்டு போயிட்டேன். முதல்ல மெடிக்கல் ஃபைல காப்பி பண்ணிடலாம். அப்பதான் நான் ஹாஸ்பிட்டல் போறப்ப மறக்காம எடுத்துட்டு போக முடியும். என்னது இது? ஏதோ வீடியோ ஃபைல் மாதிரி இருக்கு. எப்படி பண்ணீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? போதை மருந்து கொண்டு வந்து வைக்க சொன்னதே நான் தான்டா. குழந்தை காப்பாடுங்களே.
ஐயோ, இவங்க கௌரியோட அப்பா அம்மாவாச்சு. இவங்களை கொன்னது மாமாவும் ஜனா மாமாவுமா? ஐயோ, என்ன கொடுமை இது! கொலைகார பாவீங்களா, எதுக்காக இவங்களை கொன்னீங்க? 2 கொலைய பண்ணிட்டு தான் நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்களா? ஐயோ, இந்த விஷயம் கௌரிக்கும் துர்காவுக்கும் தெரியுமா? ஐயோ, சத்யா, சத்யா, சத்யா. சத்யா, என்னங்க? இல்ல என்ன, நான் கூப்பிட்டுட்டே வரேன், கண்டுக்காம அந்த பக்கம் திரும்பி நிக்கிறேன். சத்யா, இல்லங்க, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எங்க வச்சேன்னு தெரியல, அததான் தேடிட்டு இருக்கேன். என்னாச்சு சத்யா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டல்ல நைட் டியூட்டி பார்த்தல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எங்க வச்சேன்னு தெரியல, அததான் தேடிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? சரி, நீ ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்காங்க! ஐயோ, 2 கொலைய செஞ்சுட்டு இத்தனை வருஷமா சாமர்த்தியமா பாதிச்சிருக்காங்க. ஐயோ, அந்த கௌரி அப்பா அம்மாவை எழுந்து எவ்வளவு பாடுபட்டிருப்பா. துர்கா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஐயோ, அட பாவீங்களா, இப்படி கொண்டுட்டீங்களடா அவங்கள. சத்யா எப்பவும் இப்படி நடந்துக்கிறவளே கிடையாது. என்னாச்சு அவளுக்கு? ஏன் முகத்தை கூட பார்த்து பேசல? அவளோட கை கால் கூட நடுங்குச்சே. சம்திங் ராங். அவளை யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? இல்ல இந்த துர்கா ஏதாவது ஏடாகூடமா பேசியிருப்பாளா? சத்யா கிட்ட துர்கா அப்படிலாம் பேச மாட்டாளே. ஆனா சத்யா நார்மலா இல்ல, வேற என்னமோ நடந்திருக்கு. இந்த குடும்பக்காரங்களை சும்மா விடக்கூடாது. போலீஸ் கிட்ட இப்பவே சொல்லி ஆகணும்.
சத்யா நில்லு. சத்யா, என்னாச்சு சத்யா? நீ எப்பவும் போல இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்ல, நீ என்கிட்ட எதையும் மறைக்க பார்க்கற. சத்யா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உனக்கு ஒரு கஷ்டம்னா என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டியா? நான் உன் புருஷன் தானே, என்கிட்ட உனக்கு என்ன ஒளிவு மறைவு? நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்னமோ தப்பா இருக்கே. இது அப்பா ரூம்ல இருந்த பென் டிரைவ் ஆச்சு. இதுல தானே அப்பா கௌரியோட அப்பா அம்மாவை கொலை பண்ண வீடியோ இருந்துச்சு. ஐயோ, இந்த பென்டிரைவ் எப்படி சத்யா கிடைச்சிச்சு? அப்படின்னா இந்த வீடியோவை சத்யா பார்த்துட்டாளா? இந்த அதிர்ச்சியில தான் என்கிட்ட அவ அப்படி பிஹேவ் பண்ணாளா? ஐயோ, ஒருவேளை அவ யார்கிட்டயாவது சொல்ல போறாளோ? ஐயோ, விட்டுறக்கூடாது. சத்யா, நல்ல வேளை ரிங் போகல. யாருக்கு ஃபோன் பண்ண? என் ஃப்ரெண்டு கிட்ட. ஃப்ரெண்டுக்கா? ஏய், வாடி. வா, வாடி. எந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக யாருக்கு கால் பண்ண? கேக்குறத சொல்றீ? இல்லைங்க, அது வந்து நான் நான் கேக்குறல, இப்ப சொல்ல போறியா இல்லையா?
உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அத சொல்றதுக்கு தான் நீ போலீஸ் கால் பண்ணிருக்க. சொல்லு, உனக்கு என்ன தெரிஞ்சதோ இப்பவே அது எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு. ஓ, நீயா சொல்ல மாட்டல? சத்யா, இந்த பென் டிரைவ் உனக்கு எப்படி கிடைச்சது? மெடிக்கல் ஃபைல் காப்பி பண்றதுக்காக எனக்கு பென் டிரைவ் தேவைப்பட்டுச்சு. பெரிய மாமா ரூம்ல இருந்துதான் இந்த பென் டிரைவை எடுத்தேன். இதுல நீ என்ன பார்த்த? ஒன்னும் பார்க்கலங்க. சத்யா, இந்த பென் டிரைவ்ல இருந்த வீடியோவை நீ பார்த்துட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால நீ அத பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்க பாக்குற உன்ன. ஏய், அழுகுறத நிறுத்து. நிறுத்துடி. ஒரு மருமகளா இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனா நீ வாழுற வீட்டையே காட்டி கொடுக்க துணிஞ்சிட்ட. விடுங்க, விடுங்க. ஆமா, காட்டி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். உங்க அப்பா எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்காரு. அப்பாவிங்க 2 பேரையும் துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்காரு. அது பார்த்துட்டு என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் இத போலீஸ்ல சொல்லணும்னு நந்தினி மேமுக்கு போன் பண்ண. ஈவு இறக்கமே இல்லாம 2 பேரும் கொலை பண்ணிருக்காங்க. இதுதான் உங்க குடும்ப கௌரவமா? இதுதான் நான் கட்டி காப்பாத்தணுமா? இத பாரு சத்யா, பெரியவங்க விஷயம் எல்லாம் உனக்கு புரியாது. நல்லது கெட்டது என்னன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும். என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம எடுத்தோனையே போலீஸ்க்கு போறது தப்பு. புரியுதா? இத பாரு சத்யா, இந்த விஷயத்தை இதோட விட்டு. அதான் உனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. புரிஞ்சதா? விட்டுறணுமா? விட்டுறணும்? என்னால முடியாது. மனிதாபிமானம் இருக்கிற எந்த ஒரு மனுஷியும் இந்த அரக்கத்தனத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. இந்த கொலையெல்லாம் செஞ்சது உங்க அப்பா தானே? இத நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ஏய், நகருங்க. அண்ணே, நாம எடுக்கிற எல்லா முயற்சியும் வீணா போகுதுன்னு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அடுத்த முறை. வாமா சத்யா, என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயமா? நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு வந்து. நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தானம்மா. எதுவா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியே பேசலாம். என்ன விஷயம் சொல்லுமா? சத்யா, என்னன்னு சொல்லுமா? ஜனா மாமாவும் இங்கதான் இருக்காரு. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியறது நல்லதுதான்.
எனக்கு சில ஃபைல்ஸை காப்பி பண்றதுக்கு பென்டிரைவ் தேவைப்பட்டுச்சு. போன வாரம் உங்க ரூமை க்ளீன் பண்றப்போ இந்த பென்டிரைவ பார்த்தேன். உங்க அனுமதியோட தான் எடுக்கலான்னு வந்தேன் நானு. நீங்க ரூம்ல இல்லாததுனால இத நான் யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லிக்கலான்னு எடுத்துட்டு போனேன். ஆனா இதுல ஒரு வீடியோ இருந்துச்சு. அத நான் பார்த்தேன். கௌரியோட அப்பா அம்மா 2 பேரையும் அடிச்சு கொன்னது இந்த வீடியோல இருந்து